Hallelujah.
கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணம் வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்டதான வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-14 வரை. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-14 வரை. தெய்யப்பெழுவேன் இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கும் பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவருடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றையும் அவர் அவளோடனே கூட வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜனத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்டு பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருக்கிறவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரோடு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற பொழுது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்து அருளினாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவுமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபொழுது மேல் வீட்டிலே ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடு கூட இயேசுவின் தாயாகிய மரியாளோடு அவர்களுடனே சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்டதான வேத பகுதி வாசித்தாயிற்று.
பரிசுத்த விவாக அறிக்கை திணிந்த திருச்சபை தூத்துடைய ஆசிரியர் திருமண்டலம் ஆர்பர் நகர் சேகரன் தூய பவுலின் ஆலய சபையை சேர்ந்த திரு எஸ். சான் சுந்தர் சிங் அவர் குமாரர் ஸ்ரீ ஆலன் ஜெபதாஸ் சர்க்குணமும் தென்னிந்திய திருச்சபை தூத்துடைய ஆசிரியர் திருமண்டலம் தூய்புரம் சேகரன் பரிசுத்த யாக்கோபின் ஆலய சபையை சேர்ந்த திரு டி. கோபால் அவர்கள் நடத்தி எஸ். சர்நிலையில் பரிசுத்த ஆசிரியரோட போயிடாளர் அறிவிக்கிறேன். இவளை பரிசுத்த வாரத்தில் சேர்த்துக்கூடாத காரணமாவது நியாயமான தடையாளர்கள் உங்களில் யாராவது இருந்திருந்தால் இந்த எழுத்து மூலம் செயல் குருவானவர் தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. பரிசுத்த வாரத்தில் இணைக்கப்படுவதை எதிர்பார்க்கிற அந்த அறிவிப்புகள் காட்டியிருப்போம். பரிசுத்த பிதாவை திருமணத்தில் இணைக்கப்படும் எதிர்பார்க்கிற அருமையான ஆலன் ஜெபதாஸ் சக்கனமும் சர்வலிக்காக நாம் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமான விவாதத்துடன் நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இந்த அருமையான வேலைக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசத்தக்கதாக தலைகளை தாழ்த்தி நாம் நீப்போம். வேதத்தின் மகத்துவங்களை எங்களை போதிக்கும் ஆவியானவர் எங்களோடு பேசும். உங்களுடைய அமர்ந்த வெளிச்சத்தை நான் கேட்கிறேன். உங்களுடைய வார்த்தைகள் வல்லமையாய் கடந்து சென்று நல்ல நிலத்தில் வந்த விதையை போல பலம் திறக்கிறது வழித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் நன்மையானவர்களே, கடந்த காலத்திலே நமது ஆண்டவர் ஏன் பரலோகத்திலிருந்து சென்றார் என்ற காரியத்தை குறித்து 3 காரியங்களை உலகத்திலே பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து சென்றதின் நோக்கம் என்ன? ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி தேவன் தம்முடைய பிள்ளைகளாக நமக்காக ஒரு மகிமையான இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணிவிட்டார் என்பதை குறித்து யோவான் தெளிவாக வெளிப்படுத்தும் விசேஷத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஏன் பரலோகத்திலிருந்து சென்றார்? இதான வலது பாசத்திலே நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை பொறுத்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மகா பிரதான ஆசாரியராக
பிதாவின் வலது வாசத்திலே நின்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஏன் ஆண்டவர் பரலோகத்தில் சென்றார் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஏற்கனவே ஆண்டவர் சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேய்ந்த வாழ்வுகளிடத்தில் வர நான் போகிறேனாக அவர்களிடத்தில் அனுப்பேன் என்று சொன்னார். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும்படியாக பரலோகத்தில் இருந்து சென்றார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தியான பொருள் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருத்தல். பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருத்தல், வெயிட்டிங் அப்பான் தி ஹோலி ஸ்பிரிட். சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்கே உள்ள எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாக மரியாளோடும் அவருடைய சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பெருமையானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து போகுமாக கடைசியாக அருமை சிசுகளோடு அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன முக்கியமான காரியங்கள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அவர் அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை அருமையான சீசர்கள் அருள் செய்ததை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இவ்வாறாக அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். அன்றையும் அவர் அவருடனே கூடி வந்திருக்கும் போது அவருடைய நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். அருமையான சிசுகளிடத்தில் ஆண்டவர் சொல்லும் போது அவர் ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை அருள் செய்கிறார். நீங்கள் சில நாளுக்குள்ள பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கூறுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த அருமையான வாக்கு தத்தத்தை அவர் அருள் செய்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் பரலோகத்தில் எழுந்து சென்றாலும் என்னென்னைக்கும் அவளோடு கூட இருந்து அவளை வழிநடத்துகிற ஆவியான அவளுடைய தேவை என்பதை அருமையான சீஷர்களுக்கு அவர் உணர்ந்து இவ்வாறாக அவளுக்கு அருமையான வாக்கு தத்தத்தை அருள் செய்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை அருள் செய்தது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர்களுக்கு அருமையான ஒரு கட்டளை அருள் செய்ததை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு கட்டளையாக அருள் செய்கிறார். அதாவது எருசலேமிலேயே காத்திருங்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். எருசலேம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடைந்த ஒரு இடம். மாத்திரமல்ல, மிகுந்த எதிர்ப்புகளை அருமை பகைமைகளை சந்திக்கிற ஒரு இடம். என்றாலும் அங்கேயே இருந்து ஆண்டவர் தம்முடைய சீஷர்கள் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று அதன் மூலமாக அவர்கள் சிறந்த சாட்சிகளாக விளங்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த அருமையான கட்டளையை அவளுக்கு அருள் செய்திருக்கிறதை பார்க்கிறோம். காத்திருங்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, காத்திருங்கள் என்று சொல்கிற அந்த காரியமானது ரொம்ப கடினமான ஒரு காரியம் தான். ஏனென்றால் ஒவ்வொரு காரியம் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் ஆண்டவர் அருமை சீஷர்களிடத்திலே சொன்னார், காத்திருங்கள் என்று சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம். பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் வருகிறதற்காக அவள் என்ன செய்ய வேண்டும்? காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறாக கட்டளை கொடுத்த ஆண்டவர் மீண்டுமாக அவர் சொல்கிற காரியம் என்னவென்றால், ஏன் காத்திருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன நடக்கும் என்பதை அருமையான சீஷர்களுக்கு ஆண்டவர் கூறுகிறதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அதாவது அப்போஸ்தலர் 1:8 வாசிக்க கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும்
சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். பிரியமானவர்களே, உன்னதத்திலிருந்து அருளப்படும் பலனை குறித்து ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆண்டவர் அருமையான சீஷரிடத்தில் கூறுகிற காரியம், நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். சாதாரண பலன் அல்ல, உன்னதத்திலிருந்து வரும் பலன் என்று சொல்லி லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்திலே எழுதுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, அவளுக்கு பலன் தேவை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவளை பலப்படுத்தாத பட்சத்திலே அவளால் அந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியாது. ஏனென்றால் ஆண்டவரை பிடித்த போது, கைது செய்த போது அவர் என்ன செய்தார்கள்? எல்லாரும் அவரை விட்டு ஓடி போய்விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுரு அப்போஸ்தலனிடத்திலே நீ இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தாய் என்று சொன்ன போது இந்த பேதுரு அப்போஸ்தலன் என்ன செய்கிறார்? அவரை எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதலித்தார். அவரை குறித்து சபிக்கவும் சத்தியமனும் தொடங்கினார் என்றே நாம் பார்க்கிறோம். ஆகவே பலனில்லாத சீசன், ஆகவே அவள் பலன் அடைய வேண்டியது அவள் அவசியம் என்பதை ஆண்டவர் கூறுவதை பார்க்கிறோம். பெருமையானவர்களே, அன்று மாத்திரமல்ல, என்றைக்கும் நமக்கு பலன் தேவை. ஆகவே பலன் அடைந்து முதலாவது எங்கே சாட்சிகளாக இருப்பார்கள்? எருசலேமிலே. எருசலேமிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்த இடம் மாத்திரமல்ல, அந்த இடம் தான் எதிர்ப்புகள் அதிகமாக சந்திக்கிற ஒரு இடம். ஆனால் அந்த எருசலேமில் ஓடி பிடித்த அந்த எருசலேமில் கதவை போட்டிக் கொண்டு பயந்திருந்த அந்த எருசலேமிலே அவர் சாட்சியாக இருப்பார் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அடுத்தாற் போல யூதேயா முழுவதில், அந்த யூதேயா என்பது அந்த யூதர்கள் அதிகமாக நிறைந்திருக்கிற இடம், அந்த இடத்திலே இவர் சாட்சியாக இருப்பீர்கள். அடுத்தாற் போல சமாரியாவில் யூதர்களும் அந்த மற்றும் ஜாதியப்புற இனத்தவர்களும் கலந்திருக்கிற கலப்பினர் மத்தியிலே நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். அடுத்தாற் போல பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். பலன் தேவை. கிறிஸ்துவ அருமையானவர்களே, அன்று மாத்திரமல்ல, இன்றைக்கும் பலன் நமக்கு தேவையாக இருக்கிறது. எதற்கு பலன் தேவை? ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய சத்துருவாகிய சாத்தான் பலமுள்ளவனாக இருக்கிறார். எத்தனையோ மக்களை அவர் ஆவிக்கிற வாழ்க்கையை வீழ்த்தி தோல்வியை அனுபவிப்பதற்கு வழி நடக்கிறார். ஆகவே அவளுக்கு பலன் தேவை. அவரோடு எதிர்த்து போறார். ஆபத்தின் மேல் வெற்றி கொள்ள ஆவின் கனி கொடுக்கத்தக்கதாக அவள் பலன் தேவை என்பதை ஆண்டவர் அறிந்ததால் அவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி சொல்லும் முன்பாக இந்த அருமையான வார்த்தைகளை அவர் பகிர்ந்து அவளுக்கு ஆளும் செய்தார் என்பதை பார்க்கிறோம். அதன் பிறகுதான் அவர் பரலோகத்திற்கு அவர் எழுந்தருளி சென்றார் என்பதை பார்க்கிறோம். உன்னதத்திலிருந்து அருளப்படும் பலன் அவளுக்கு தேவை. அன்று மாத்திரமல்ல, இன்றைக்கும் அப்படித்தான். அருமையானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலவீனர்களாக இருக்கிறோம். இந்த பலன் நமக்கு உன்னதமான பலன் நமக்கு தேவை. ஏனென்றால் ஆவியானவரை நாம் பலப்படுத்தாத பட்சத்தில் நாம் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது என்பதை நாம் எப்போது அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலகம், மாமிசம், பிசாசு போன்ற சத்துருக்கள் மிகவும் பலமிக்கவர்களாக இருக்கிறார். எத்தனையோ மக்களை இந்த உலகமானது கவர்ந்து இழுக்கிறது. மாம்ச இச்சையிலே வீழ்ந்தோள் ஏதாவது பிசாசனுடைய போராட்டத்திலே அவனுடைய அக்கினி அம்புகளால் எய்யப்பட்டு அநேக மக்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி அடைந்தது உண்டு. ஆகவே உலகம், மாமிசம், பிசாசு போன்ற ஆவிக்குரிய சத்துருக்களை நாம் ஜெயிப்பதற்கு ஒரு பலன் தேவை. அது மாத்திரமல்ல, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தபோது அருமை விசேஷங்களை வழிநடத்தினார். இந்த உலகமானது ஒரு இருள் சூழ்ந்து ஒரு உலகமாக இருக்கிறது. நாம் இதுவரை சென்றிடாத ஒரு வழியாக நாம் செல்லுகிறோம். ஆகவே பாவம் நிறைந்த, அசுத்தம் நிறைந்த, பலவிதமான சோதனைகளும் கண்ணிகளும் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் செம்மையான பாதையிலே வழிநடத்தப்பட நமக்கு ஏற்ற ஆலோசனை சொல்ல நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆவியானவர் நம்மை வழிநடத்தும் போது, இதே சிம்மாசனத்திலிருந்து நம்மை வழிநடத்தும் போது நிச்சயமாகவே நாம் செம்மையான பாதையில் நடக்க முடியும். ஆகவே அருமையானவர்களே, நமக்கு உன்னதத்திலிருந்து வருகிற பலன் தேவை. அன்று மாத்திரங்கள் இன்றைக்கு உன்னதத்திலிருந்து பெற்ற பலனத்தை அருமையான சீஷர்கள் பெற்றிருந்ததனால தான் அவர்கள் எருசலேமிலே சாட்சிகளாக இருந்தார் என்பதை பார்க்கபடி அவர்கள் தைரியமாக சாட்சி சொன்னார்கள். பெந்தெகோஸ்தே நாளிலே பேதுரு அப்போஸ்தலன்
தைரியமாக சாட்சி சொன்ன போது 3000 பேர் அங்கே ரட்சிக்கப்பட்டதை கொடுத்து நாம் பார்க்கிறோம். அடுத்தாற் போல மற்றுமாக திருச்சபை அந்த காலங்களில் இருந்த யூத அதிகாரிகள் அவர்களை எவ்வளவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொடுத்து பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சொன்னபோது தைரியமாய் சொன்னார்கள், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் கொடுத்து நாங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் அவளை பயமுறுத்தின போது மனுஷருக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுவது நியாயம் என்பதை தெளிவாக அவளுக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவ அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயே அனுதின வாழ்க்கையில பலன் தேவை. சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஜெபிக்கும் போது இப்படி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். 143ஆம் சங்கீதத்திலே அவர் இவ்வாறாக ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? அதிகாலை கிருபையை கேட்க வேண்டும், நான் உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வயதை காண்பி, உம்மிடத்திலே என் ஆத்துமை உயர்த்துகிறேன் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். உண்மையானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பலன் நமக்கு தேவை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை. காலைதோறும் அவருடைய கிருபை நமக்கு புதிதாக இருக்கிறது. நம் நடக்க வேண்டிய வழியை, செம்மையான வழியை நடத்துவதற்கு ஆவியானவருடைய கிருபை நமக்கு தேவை. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி தேவன் ஆவியானவர் மூலம் நம்மை நடத்த அவர் அவரோடு இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அது அப்போஸ்தலர் நடவடிக்கை சொன்னதை விட ஆவியானவருடைய அங்கே ஆவியானவருடைய நடத்துவதன்படி நடந்த அந்த ஒரு சம்பவங்களை எல்லாம் அங்கே கூறியிருக்கிறோம். ஆகவே ஆவியானவருடைய நடவடிக்கைகள் என்றே நாம் சொல்லலாம். ஏனென்றால் தங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்த சீஷர்களை ஆவியான வல்லமையாக பலப்படுத்தினார். எருசலேமிலே அவர் எவ்வளவு தைரியமாக சாட்சி சொன்னார்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை பலித்தோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி பேதுரு தைரியமாய் வார்த்தை கூறுகிற அளவுக்கு அவருக்கு பலன் எங்கிருந்து வந்தது? அது பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்தினாலே என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அவர் எருசலேமில் மாத்திரமல்ல, யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வருகின்றார் அவர் சாட்சியாக இருந்ததை குறித்துதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மிகவும் தெளிவாக நம்ம கூறுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் பலப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழப்படுவதால் ஆவின் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும், சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதை சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் இருந்ததினால தான் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து அவர் பரிசீலிக்கும் போது நாங்கள் எட்டி பார்த்து சொல்கிறார், நான் ஓடினது பிரயாசப்பட்டது வீணல்ல என்று சொல்லி முன்னோக்கி பார்க்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை உலக ஓட்டம் சீக்கிரமாக நிறைவேறும் என்பதை பார்த்தபோது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிறார். மேலே எட்டி பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி கிடத்தை அவருக்கு வைத்திருக்கிறதை பார்க்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், நீதி கீழே எனக்காக வைக்கப்பட்டேன் என்று சொல்லி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதை கொடுத்து நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினால் பலப்படப்பட்ட அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள், சிறந்த சாட்சியை பின்வைத்துக் கொண்டார்கள், ஆவின் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இதுதான் நமக்கு தேவை. பெருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவருடைய அவருக்காக காத்திருத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அன்று மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆதி அப்போஸ்தலரை கொடுத்து நாம் பார்க்கிற வண்ணமாக ஆதி சீஷர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவர் அவ்வாறாகவே காத்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் மீண்டுமாக பிரசங்க வாக்கியத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடு இயேசுவின் தாயார் மரியாளோடு அவருடைய சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். They all joined together constantly. இதற்காக பிரேயர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் அவர் காத்திருந்தார்கள். அதன் மூலமாக நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவரோடு காத்திருந்த அன்பு சீஷர்கள் மத்தியிலே தான் மேலே ஆவியானவர் வந்து இறங்கினார் என்பதை பார்க்கிறோம். அவரிடத்திலே காணப்பட்ட ஒருவன் பெருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருமனப்பட்டவர்கள். 2 பேர் 3 பேர் இருந்தாலும் ஆண்டவர் அங்கே வருவேன் என்று சொல்லி அங்கே வாக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இவ்வாறாக கூறுகிறார், அல்லாமல் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கணவன் மனைவியாக
ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கு இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபத்திற்கு அற்புதமான பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை. கிறிஸ்துவ ஆதி அப்போஸ்தலர்கள் ஜெபத்திலே வேண்டுதலிலே ஒருமனப்பட்டவர்களாக காணப்பட்டார். இந்த ஒருமனத்தை குறித்து கிட்டத்தட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 11 முறை வருகிறவர்களாக நாம் பார்க்க முடியும். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக அங்கே அநேக நேரங்களிலே எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் ஒருமனப்பட்டு அவர் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடைபெற்றதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு விடுதலையாக்கப்பட்ட சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நேரத்திலே அவர் என்ன செய்தார்கள்? ஒருமனப்பட்டு தேவனோடு சத்தமிட்டு அவர் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னுமாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 31ஆம் வசனத்திலே அவர் ஜெபம் பண்ணின போது அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு தேவசனத்தை தைரியமாக சொன்னார். எப்போது ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது தேவன் அவரை பலப்படுத்தினார், ஆவியானவரால் நிரப்பினார் என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதிலிருந்து நாம் அறிகிற காரியம் பரிசுத்தாவியானவருக்கு காத்திருத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆதி அப்போஸ்தலர் காத்திருந்தார்கள், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள், ஆண்டவருக்கு என்று வலிமையான சாட்சியை திகழ்ந்தார்கள், ஆண்டவருக்கு என்று அநேக கனிகளை கொடுக்கிற மக்களாக காணப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்த ஆவியானவருடைய பண்டிகையை அடுத்த வாரத்தில் நாம் கொண்டாட இருக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆவியான உள்ளத்தை நிரப்பும்படியாக நாம் காத்திருந்து அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆர்வங்களில் வாசமாக இருக்கிறார்கள் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் அங்கே கொரிந்து சபையாக இருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும், தேவ ஆவியானவருடைய உள்ளத்திலே தங்கி வாசமாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆவியானவரே உள்ளத்திலே பாரும் தந்தையே, உள்ளத்தை யாரும் காணாத அலங்கோலத்தை பாரும் என்று சொல்லி ஆவியானவர் உள்ளத்திலே வாசம் பண்ணுவதற்கு வழிதிறந்து விடுப்போம் என்றார். ஒளி இருக்கிற இடத்துல இருளுக்கு இடமில்லை. ஆவியானவர் அங்கே வாசம் பண்ணும் பொழுது சாத்தானுக்கோ பாவங்களுக்கோ அங்கே இடமில்லை. அருமையானவர்களே, ஆவியானவருடைய வருகைக்காக அருமையான சீஷர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டு ஜெபித்த அந்த அனுபவம் ஒவ்வொருடைய அனுபவமாக இருக்கு. அதன் மூலமாக ஆவியான அருளை பெற்று ஆண்டவருக்கு என்று வல்லமையான சாட்சியாக திகழ ஆண்டவர்தான் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, அருமையான சீஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆவியான வருகைக்காக அவர் காத்திருந்தார்கள். நீர் கட்டளையிட்ட அந்த காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையை கை கொண்டு காத்திருந்த போது ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆண்டவருக்கு என்று வலிமையான ஒரு சாட்சியாக திகழ்ந்தார்களே, அதே போல எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உங்களுடைய வருகைக்காக ஆவியானவரே வருகைக்காக உள்ளத்தை திறந்து கொடுத்து, அது மாத்திரமல்ல காத்திருந்து ஜெபித்து நிறைவான ஆசீர்வாதங்களை நீர்கள் உள்ளத்திலே தங்கி வாசம் பண்ணுவதனால நேருக்கு ஆசீர்வாதத்தின் வாக்காளாக சிறந்த சாட்சியாக விளங்க எங்களுக்கு கிருபை ஞானம் கொடுத்தார். ஆவியானவரே, ஆதி அப்போஸ்தலர் நிரப்பினவரே, எங்களை நிரப்பி வழிநடத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
நம்மை நம்மை காண சொல்லுங்கள் காணொலியோடு பார்ப்பது படித்ததற்காக எங்களை இது
Amen.
குமாரன் பரிசுத்தாய் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது. கர்த்தர்